ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். த சீசா ட்ரேடர் இதான் நம்ம சேனல் நேம். இந்த சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டெலிகிராம் சேனல் லிங்க்கு. எதுக்குன்னா நம்ம டெலிகிராமில் தான் லைவ் அப்டேட்ஸ் கொடுப்போம், ஓகேங்களா. லைவ் என்ட்ரி எக்ஸிட் இதெல்லாமே கொடுப்போம். இந்த வீடியோவில் ஒன்லி போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் லைவ் அப்டேட்ஸ் வேணுன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வழக்கம் போல் அடுத்த நாள் என்ன ட்ரேட் பண்ண போகிறோன்றதை முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி போஸ்ட் பண்ணதில் நிஃப்டி 25,950 கால் ஆப்ஷன், 26,150 புட் ஆப்ஷன், கால் அண்டு புட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அது என்ன லெவலில் ட்ரேட் பண்ண போகிறோன்றதையும் நம்ம முன்கூட்டியே கொடுத்தாச்சு. இதில் எப்படி ட்ரேட் எடுக்கணும், இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்கும், ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப்னு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் ஆகணும், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி சென்செக்ஸுக்கும் இன்றைக்கி நம்ம 84,700 கால் ஆப்ஷன், 85,700 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அதில் 3 பாயிண்ட்ஸ் ட்ரா பண்ணிட்டோம், பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் ட்ரா பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனதுமே நம்ம எப்போயுமே 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் எந்த ஆக்ஷன்னாலும் எடுப்போம். ஸோ அதன்படி ஆப்ஷன் செயின் டேட்டா இட்ஸ் நாட் சப்போர்ட்டிங் அப்படின்னு கொடுத்துருச்சு. இட் இஸ் ஷோயிங் ரேஞ்ச் பவுண்ட் ஆர் சைட்வேஸ் அப்படின்னு கொடுத்துருச்சு. காரணம் என்னென்னா, ஆப்ஷன் செயின் டேட்டா நமக்கு நிஃப்டியும் சென்செக்ஸும் சேமாக இருக்கணும். ஸோ அப்படி சேமாக இருக்கும்போது தான் நம்மளால் ஒரு ட்ரேடு எடுக்க முடியும். அப்போ தான் அந்த ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்ட் சைட்வேஸ்ன்னு சொன்னாலேயே நான் இதை அவாய்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அகைன் ஆப்ஷன் சார்ட் எதுவும் கிளியர் இல்லை, நிஃப்டி சென்செக்ஸ் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றதையும் நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நிஃப்டியோட சார்ட்டும் சென்செக்ஸோட சார்ட்டும் சேமாக இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ இதில் காட்டுறேன். ஸோ இது சேமாக இல்லைன்றனால நான் இன்றைக்கி ட்ரேட் எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். டுடே டோன்ட் டேக் ட்ரேட் ஆஸ் பர் அவர் ஸ்ட்ராட்டஜி, ஆல்சோ இண்டிகேஷன் ஆஃப் ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன் செயின்லையும் இதே தான் இண்டிகேஷன் பண்ணுது, ஆனால் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். காரணம் என்னென்னா, இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள், நிஃப்டியோட இது நிஃப்டியோட சார்ட். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனதும் கால் சைடு மேலே இருக்கா, எவ்வளோ 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8 × 5 40 நிமிஷம் வரைக்கும் கால் சைடில் மேலே தான் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ அது அப்படியே ஆப்போசிட்டாக புட் சைடில் நடக்கும். ஆனால் சென்செக்ஸில் பாருங்கள், சென்செக்ஸில் ஓப்பனில் இருந்தே ஒரு 5-6 கேண்டில் இந்த செகண்ட் பாயிண்ட்டு கீழே, அதாவது செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருந்தால் ஆப்போசிட்டில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். ஆனால் ஓப்பனிங்கில் 4 கேண்டில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குது, அதாவது இந்த பக்கமும் 624 புள்ளிகளுக்கு கீழே இருக்குது. இந்த ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த 624 புள்ளிகள் கீழே தான் இங்கேயும் இருக்கா. ஸோ இங்கே 3வது கேண்டில், அதாவது 2வது கேண்டில்லேருந்தே விழுந்துருச்சு. இங்கே 2 3 4, ஸோ இங்கே ஒரு 20 நிமிஷம் ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்தது. இதுவும் இங்கேயும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குது, இங்கேயும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குதுன்னா, 2 சைடுமே பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குதுன்னா டிகே ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது இங்கேயும் பாருங்கள் 624, ஆப்போசிட்லேயும் 624. ஸோ 2 கால் ஆப்ஷன் 624 இருக்குது, புட் ஆப்ஷனும் 624 கீழே இருந்தால் ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடக்கலைன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே நான் சென்செக்ஸும் நிஃப்டியும் சேமாக இல்லை, அதனாலையும் டவுட்டாக இருக்குது, எடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. அப்படியே எடுக்கணும்னா இந்த கால் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு இல்லையா, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே க்ரீன் கேண்டில் வச்சா மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். சப்போஸ் இங்கே க்ரீன் கேண்டில் வைக்கலைன்னா அது என்ட்ரி செட்டப் கிடையாது. ரெட் கேண்டில் மட்டும் வச்சுருந்தா இன்னும் கீழே போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இன்னொன்று, இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும்போதும் இங்கே தேர்ட் பாயிண்டில் இருக்கணும், பட் அதுவும் இல்லை. இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் தொடும்போது இங்கே தேர்ட் பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் எங்கேயோ இருந்தது. அதே மாதிரி தான் நிஃப்டிலையும் இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கும்போது இது தேர்ட் பாயிண்ட் பக்கத்தில் கூட போகல, பாதி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் இங்கே ட்ரேட் எடுக்க சொல்லியிருந்தேன். காரணம் என்னென்னா, ரேஞ்ச் பவுண்டு இருக்கிறனால ஒரு ரேலி கீழே கொடுத்துட்டு திரும்ப அது மேலே போகும், திரும்ப இங்கேருந்து இந்த 61லேருந்து 122 அப்படின்ற பாயிண்ட் டச் பண்ணும், மணி அப்படியே டபுள் ஆயிரும், இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் டபுள் ஆகும் அப்படின்னு நினச்சி நான் இதை கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. பட் ஆனால் அந்த மாதிரி ஆகலை. காரணம் என்னென்னா, அந்த டயத்தில் நமக்கு ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ஓரளவு சப்போர்ட் பண்ணுச்சு. அது எப்போ பாருங்கள், மணி 12:30க்கு மேலே. ஓகேங்களா. ஸோ 12:30க்கு மேலே நான் கொடுத்துருந்தேன், அவனால் எஸ்எல் அடிச்சிருச்சு, அது என்னன்றதை காட்டுறேன். பட் வெயிட் ஃபார் அனதர் என்ட்ரி இன் கால் சைட், சேம் என்ட்ரி பாயிண்ட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆப்ஷன் செயின் ரிவர்ஸு, ஸோ அவாய்ட் டுடே அப்படின்னு 2:30 கொடுத்துருந்தேன். அதாவது 12:30க்கு ஒரு ஆப்ஷன் செயினோட வேல்யூ இருந்தது, அதாவது அப்போ ஒரு டேட்டா இருந்தது. அகைன் 1:30 மணிக்கு எஸ்எல் ஹிட் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு டேட்டா வந்துச்சு. அகைன் 2:30க்கு அகைன் டேட்டா மாறிடுச்சு.
ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரேடே எடுக்காதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எப்போயுமே நமக்கு வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் என்ன டேட்டா இருக்கோ ஒரு 9:30க்குள்ளே அந்த டேட்டா தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ ஆகும், இடையில மாறாது. ஆனால் இன்றைக்கி வந்து 3 தடவை அந்த மாதிரி மாறுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் செயின் வந்து ரேஞ்ச் பவுண்டுன்னு காட்டுச்சு. அப்புறம் ஒரு 12:30க்கு மேலே கால் சைட் ரேலி போகும் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. அகைன் ஒரு 1:30 மணிக்கு மேலே திரும்ப பழையபடி சைட்வேஸ் மாதிரி காட்டிடுச்சு. அதனால தான் இப்போ இங்கே பாருங்கள் அது என்ன நடந்திருக்குன்னு. இங்கே தொட்டுட்டு வந்து க்ரீன் கேண்டில் இங்கே வச்சிருச்சா. ஸோ இந்த லைனை வந்து இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 61ன்ற பாயிண்ட்டை இந்த க்ரீன் கேண்டில் தொட்டுட்டு இங்கேயே க்ரீன் வச்சிருச்சா. ஸோ அப்போ இங்கேயே நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. என்ட்ரி ட்ரிகர் ஆகி அப்புறம் திரும்ப வந்து இந்த லைனுக்கு கீழே எஸ்எல், இந்த லைனுக்கு கீழே ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆனது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த பக்கம் மேலே க்ளோஸே ஆகலை. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு கீழே வரும்போது தான் இங்கே தேர்ட் பாயிண்ட்டே இங்கே டச் ஆகிருக்கு. ஸோ 3 தடவை கரெக்டாக டச் ஆகிருக்கா. இங்கே டச் ஆகி மேலே போகல, திரும்ப கீழே வருது. இது கீழே வரும்போது இங்கே என்ன கேண்டில், இந்த பெரிய கேண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பெரிய கேண்டில் தொட்டுட்டு அடுத்த ஒரு சின்ன கேண்டில் கீழே விழுந்துருச்சா. அதே மாதிரி இந்த பெரிய கேண்டில்ன்றது இங்கே இருக்குது. இங்கே பெரிய க்ரீன் கேண்டில்னால் இந்த இடத்துல பெரிய ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டில் தொட்டுட்டு இங்கே சின்ன க்ரீன் கேண்டில் வச்சதும் இங்கே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். என்ட்ரி எடுத்துட்டால் நம்ம டார்கெட் வந்து இது வரைக்கும் வச்சுருக்கலாம். அதே சேம் டைம் இங்கே புட் சைடில் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கக்கூடாது. அந்த மாதிரி வைக்காமல் அந்த மாதிரி பார்த்துட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகணும். இதை ஃபஸ்ட் இங்கேருந்து இந்த கேண்டில் அங்கே என்ன கேண்டில் இருக்குதோ அதே டைம் கேண்டில் இங்கே நம்ம ரிவர்ஸில் என்ட்ரி எடுக்கணும். அப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு 45 ரூபாவில் நான் பை பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. நாளைக்கு கால் போகும் அப்படின்ற நான் ஆப்ஷன் செயின் டேட்டா எனக்கு தெரியுன்றனால அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸை படித்து அதில் வந்து ஒரு சின்ன கேப் அப்கான நூல் கிடச்சிது. ப்ளஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதும் ப்ளஸ் ஆகும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா இங்கேருந்து இந்த 61 போனதுமே நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். பட் க்ளோஸ் பண்ணல, ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதான் நான் வந்து கால் சைடு எடுத்ததுக்கான அர்த்தம். ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து உங்களுக்கு காட்டினாலும் புரியாது. ப்ளஸ் அதை சொல்லவும் மாட்டேன். ஏன்னா அது வந்து சீக்ரெட்டு. அது ப்ரீமியம் க்ரோஸில் மட்டும்தான் சொல்லுவேன். இந்த சைடும் பாருங்கள். இந்த சைடு வந்து ரொம்ப ரேராக தான், ரொம்ப டைம் எடுத்து தான் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கு. இங்கே க்ரீன் கேண்டில் அகைன் வந்து இங்கே எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து எத்தனை தடவை என்ட்ரி கொடுத்தாலும் நம்ம இங்கே எடுத்துருக்கக்கூடாது. எப்போ எடுக்கணும்னா இங்கே தேர்ட் பாயிண்ட் தொடவே இல்லை. தேர்ட் பாயிண்ட் தொட்டுட்டு இங்கே ரெட் கேண்டில் வரும்போது தான் இங்கே வந்து நம்ம ரிவர்ஸில் எடுக்கணும். சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள் கீழே போய் மேலே வந்துடுச்சு. ஆனால் இங்கே இன்னும் தேர்ட் பாயிண்ட் தொடலை. ஓகேங்களா. ஸோ சென்செக்ஸில் ஒரு சின்ன இது இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து இன்னும் ஒரு நாள் தள்ளி தான் இருக்குது. ஆனால் நிஃப்டிக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்பைரின்றனால நிறையாவே கரைச்சிட்டான். இப்போது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். அது நாளைக்கான சார்ட்டு. இப்போ மார்க்கெட் முடியும் போது ஆப்ஷன் செயின் டேட்டாவில் நம்ம வந்து ப்ரைஸ் தான் பார்ப்போம். அதாவது இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸு, இது காலோட ப்ரீமியம் ப்ரைஸ், இது புட்டோட ப்ரீமியம் ப்ரைஸ். இதன் அடிப்படையில் மார்க்கெட் நாளைக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நிஃப்டி நாளைக்கு 100 புள்ளிகளுக்கான ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ஓகேங்களா. இந்த 25,950லேருந்து இப்போ மார்க்கெட் முடிஞ்சது எங்கே முடிஞ்சிருக்குன்னா இந்த 25,942 எங்கேயோ முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் அடுத்த மணி. இங்கேருந்து 100 புள்ளிகளுக்கு ஏற்றமும் இங்கேருந்து 100 புள்ளிகள் இறக்கமும் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து 2 சைடுமே டார்கெட் ஹிட் ஆகும். ஃபஸ்ட் ஹாஃபில் கால் சைடு போச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் புட் சைடு போகும். இல்லை ஃபஸ்ட் ஹாஃபில் புட் சைடு போயிடுச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் கால் சைடு போகும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் உங்களால் ஒரு வேளை கேட்ச் பண்ண முடியலை அப்படின்னா விட்டுருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கால் சைடு வந்து மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த புட் சைடு வந்து ரொம்ப கரையும். கரைஞ்சு இந்த 25 ரூபான்றது ஒரு 3 ரூபா 4 ரூபா வரும். இந்த 44 ரூபான்றது ஒரு 5 ரூபா பக்கத்துலேயே இல்லை 10 ரூபா பக்கத்துலேயே வரும். 10 ரூபா வரும்போது அங்கே நீங்கள் பை பண்ணிங்கன்னா திரும்ப அந்த 10 ரூபான்றது இதே ரேட்டுக்கு வரும் 44ன்றது. அதே சமயம் அதாவது ஃபஸ்ட் ஆஃப் போயிடுச்சுன்னா செகண்ட் ஆஃப் வந்து இந்த பக்கம் மைனஸ் அதாவது கம்மியாகும்போது இந்த இடத்துல வாங்குங்க. எப்போயுமே அதிகமான ப்ரைஸில் பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஓகே. அதே மாதிரி ஒரு வேளை வந்து புட் சைடு நாளைக்கு மேலே போச்சுன்னா இந்த இடம் வந்து 30 ரூபான்றது 7 ரூபா 8 ரூபா வரும். இந்த 18 ரூபான்றது 2 ரூபா 3 ரூபா வரும். இல்லை 5 ரூபா பக்கத்தில் வரும். அப்போ அதை பை பண்ணிங்கன்னா இதே ப்ரைஸ் திரும்ப இந்த 30 ரூபா 18 ரூபா திரும்ப வரும். ஸோ அந்த ப்ரைஸில் நீங்கள் விற்றுக்கலாம். ஸோ நாளைக்கு 2 பக்கமும் ஆட்டங்கள் உண்டு. ஓகேங்களா. இது வந்து நான் ப்ரைஸை பார்த்து சொல்கிறேன். வேறு எந்த டேட்டாவும் இல்லை இதில். ஓகேங்களா. வேறு எந்த டேட்டாவும் முக்கியம் இல்லை. வெறும் இந்த ப்ரைஸை பார்த்து நான் சொல்கிறேன். இப்போது சென்செக்ஸ் வந்து நாளைக்கு என்ன சொல்லுது? சென்செக்ஸ் நாளைக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு கேப் அப் சின்னதாக காமிக்குது எனக்கு. என்னென்னா மார்க்கெட் வந்து முடிஞ்சது இந்த 84,592ல். ஸோ ரவுண்டாக வந்து 84,600 எடுத்துக்கலாம். இதோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 422 இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 165 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய இம்பேக்ட்.
ஓகே. இப்போது இந்த 84,600 அட் த மணியாக இருக்குது. இதோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 422 இருக்குது. இதில் பாதி கூட இங்கே இல்லை. பாதினா இது ஒரு 210 இருக்கணுமா, 210 இருக்கணும். ஆனால் 210 கூட இங்கே இல்லை. அப்போ மிகப்பெரிய இம்பேலன்ஸ் இருக்கா? இந்த இம்பேலன்ஸை சரி செய்வதற்காக ஒரு சின்ன கேப் அப் நடக்கலாம். அதோட வேலை வந்து இன்றைக்கே ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து லெஃப்ட் சைடில் கால் வந்து 250 புள்ளிகள் இங்கே கரைஞ்சிருக்கு. இங்கே 250 புள்ளிகள் கரைஞ்சா அதே 200 புள்ளிகள் ஏற்றம் இருக்கணும்ல. ஆனால் வெறும் 53 புள்ளி தான் ஏற்றம் இருந்திருக்கு. அதாவது இதனுடைய 5 மடங்கு இங்கே இறங்கியிருக்கு, ஒரே ஒரு மடங்கு தான் ஏறி இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்குள்ளே உள்ள விஷயம். இது தெரியலைன்னா நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் தான் அதிகமாக நடக்கும், ஆப்ஷன் பையிங் ரொம்ப ரேராக தான் நடக்கும். இந்த ஆப்ஷன் டேபிளே டிசைன் பண்ணதுக்கு இந்த டிசைன் பண்ணது வந்து ஆப்ஷன் செல்லிங்காக தான். 10 நாளில் 7 நாள் 10 நாளில் 10 நாளும் செல்லிங் நடக்கும். ஆனால் 10 நாளில் வெறும் 3லேருந்து 5 நாளோ 4 நாள் மட்டும்தான் பையிங் நடக்கும். சரிங்களா? இது தெரியாமல் 10க்கு 10 நாளுமே நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங் மட்டும்தான் பண்ணணும். சின்ன சின்ன பாயிண்ட் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் தான் நீங்கள் கேப்சர் பண்ணணும். இந்த செல்லிங் மாதிரி 200 புள்ளிகள் 300 புள்ளிகள் பிடிக்கணும்னா வாரத்தில் 3-4 நாட்கள் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தெரியாமல் டெய்லி பிடிக்க முடியும்னு கனவு காணாதீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதோட ஆப்ஷன் அல்காரிதம் அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகே. இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே அட் த மணியில் பாருங்கள், இங்கே 422 இருக்குது. அதில் பாதி கூட இங்கே இல்லையா? ஸோ அதனால் இதை சரி செய்வதற்காக இண்டெக்ஸ் போகுமா, இல்லைன்னா கால் நல்லா கரையும், புட்டு கம்மியாக ஏறும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் பையிங்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும், லாஸ் பெருசாக இருக்கும். அதுதான் சென்செக்ஸை சொல்ல வருது. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் இன்றைக்கி சேம் இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை ஆச்சு. இப்போ இதே நிஃப்டியில் பாருங்கள், அதே அட் த மணி தான் 25,950 லெஃப்ட் சைடில் 51 இருக்கா, ரைட் சைடில் 45 இருக்குது. ரவுண்ட் பண்ணால் ஒரு 5 புள்ளி தானே டிஃப்ரெண்ட்டு. ஸோ வெயிட் பேலன்ஸாக இருக்குது. அதே மேலே பாருங்கள், இங்கே 82 இருக்குது, இங்கே வந்து 73 இருக்குது. ஒரு 10 புள்ளிகள் தான் டிஃப்ரெண்ட். ஒரு லவ் பேலன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 31 இருக்குது, இங்கே 26 இருக்குது. 5 புள்ளிகள் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்கும்போது ஸோ நிஃப்டி வந்து பேலன்ஸ்டாக இருக்குது, ஆனால் சென்செக்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இல்லை. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணல. நம்ம ட்ரேட் எடுத்திருந்தால் லாஸ் தான் ஆயிருக்கும். இங்கே வந்து 422, ரைட் சைடில் 165 பேலன்ஸ்டாக இல்லை. இதே இங்கே ஒன்று கீழே பாருங்கள், இங்கே 202, இந்த பக்கம் மேலே 489. அப்படியே பாதி இங்கே கால் சைடு பயங்கர வெயிட்டாக இருக்குது. அதாவது 2 மடங்கு மேலே வெயிட்டாக இருக்குது, இங்கே ரொம்ப கம்மியாக வெயிட்டேஜ் இருக்குது. அதனால் ஒரு சைடு இறக்கம் அதிகமாகவும் ஒரு சைடு ஏற்றம் மிக மிக கம்மியாகவும் இருக்கும். இதுதான் இதோட அர்த்தம். ஸோ அதனால் இது வந்து ஆப்ஷன் செல்லிங்க்கான நாள். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணலை, இல்லை ஒரு கம்மியான லாஸில் வெளியே வந்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. நீங்கள் லாஸ் அதிகமாக பண்ணலை அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான். ஓகே. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 100 புள்ளிகள் ஏற்றமும் இருக்கும், 200 புள்ளிகள் இறக்கமும் இருக்கும். ஆவரேஜாக பார்க்கும்போது எஸ்டர்டே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 100 புள்ளிகள் தான் மேலே கீழே போயிருக்கும். ஓகேங்களா? லோ டு ஹை பார்க்கும்போது 200 புள்ளிகள் இருக்கும். ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 100 புள்ளிகளுக்கான மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. இப்போ நாளைக்கான சார்ட், ஒரு வேளை கேப் அப்பு கேப் டவுன் எதுவும் நடக்கலைன்னா இந்த சார்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ஸும் எதுவும் மாறாது. நம்பர்ஸ் 25,850 கால் ஆப்ஷன், 26,050 புட் ஆப்ஷன். அதோட ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஒன் பாயிண்ட் பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சென்செக்ஸ்க்கானது. ஜனவரி 1 ஜனவரி 84,300 கால் ஆப்ஷன், 85,300 புட் ஆப்ஷன். அதோட பாயிண்ட்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி எடுக்கணும்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் ஒரு வேளை கேப் அப்போ கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மாறும் நிஃப்டி சென்செக்ஸில். அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் மாறும். 85,300ன்றது ஒரு 200 ஆகும், இல்லை 400 ஆகும், 500 ஆகும், எது வேணாலும் ஆகும். ஆனால் இந்த பாயிண்ட் வந்து மாறவே மாறாது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் அப்படியே தான் ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம சேனலில் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் எப்படி இயங்குதுன்னாச்சும் தெரியும். இது ஆப்ஷன் செயின் எப்படி இயங்குதுன்றதையும் சொல்லுவேன், இந்த ஆப்ஷன் சார்ட் எப்படி இயங்குதுன்றதையும் உங்களுக்கு தெரிய வைப்பேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன், எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியுதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.